10th basic computing, for lesson number 1, introduction to computer system. So introduction to computer system. Okay. இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்ட்டு நான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. லெட் அஸ் see. We find computers everywhere around us, at home, in school, hospitals, railway stations, airports, banks, shopping malls, and so on. Before we proceed with our study of computer, let us first of all define a computer. A computer is an electronic machine that takes an input, processes it to practical desired output. Every computer is a combination of hardware and software. The physical components of the computer that can be seen and touched from the hardware. For example, CPU, monitor, keyboard, printer, etc. are hardware. Or peripheral devices, the input to the computer is given in the form of the instruction. These set of instructions that we give to the computer to perform the particular task constitutes a program. Many such programs together form the software of the computer. OS, that is operating system, antivirus, MS Office, computer games are all software applications. In this lesson, you will learn about the basic components of the computer along with the function. Right. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா நம்ம இன்னைக்கு சுற்றி எங்கே பார்த்தாலும் கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்குது. ஈவன் இன் அவர் ஹேண்ட், அதாவது மொபைல்னு சொல்கிறது ஒரு மினி கம்ப்யூட்டர் தான். ஸோ நம்மளை சுற்றி இந்த கம்ப்யூட்டர் இருக்கும்போது இந்த கம்ப்யூட்டரை பற்றி நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும் ஒரு சில பேசிக்ஸ். இந்த கம்ப்யூட்டர் இஸ் மேடப் ஆஃப் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் இந்த கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா சிபியூ, மானிட்டர், கீபோர்டு, பிரிண்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரில் வரும். தென் இன்புட் டிவைசஸ் நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அது வந்து நம்ம அவுட்புட்டாக கொண்டு போகிறது எல்லாமே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக இருக்குது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆன்டிவைரஸ், எம்எஸ் ஆஃபீஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ் இதெல்லாமே சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் 1.1, வாட் இஸ் அ கம்ப்யூட்டர்? This is very important question because it is a basic. A computer is a device that is being used for computing, document preparation, calculation, and an online form filling, example, any admission form, passport application, and many more. Searching jobs, mailing, messaging, etc. It is a combination of hardware and software. The monitor, keyboard, mouse, CPU, that is central processing unit, motherboard, printer, scanner comes under hardware. Then we have operating system, which is a system software, and then MS Office, Open Office, web browsers are the different types of application software or computer program. Okay, first what is a computer? Basic. A computer na enna அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு மெயினாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்காக என்ன மாதிரி விஷயம்னாக்க நம்ம டாக்குமெண்டேஷன் ப்ரெசென்ட் பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம், நம்ம ஆன்லைனில் ஏதாவது அட்மிஷன் ரெஜிஸ்டர் பண்ணணும், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும், எந்த ஒரு விஷயமும் நம்ம ஜாப் சர்ச் பண்ணணும், மெயில் அனுப்பணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளால் கம்ப்யூட்டரில் பண்ண முடியும். இது ஆஸ் ஆல்ரெடி வி டிஸ்கஸ், இது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே கலந்தது தான் கம்ப்யூட்டர். ரெண்டோட காம்பினேஷன் தான் கம்ப்யூட்டர். இதில் மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், சிபியூ, தென் மதர்போர்ட், பிரிண்டர், ஸ்கேனர் இது எல்லாமே இந்த ஹார்ட்வேர்க்குள்ளே வருது. அண்ட் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எம்எஸ் ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸ், வெப் ப்ரௌசர்ஸ் இது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே வருது. திஸ் இஸ் த ஃபார்ம் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ கம்ப்யூட்டர்னா இதுதான் கம்ப்யூட்டர். ஓகே, now let us discuss the difference between hardware and software. Okay, hardware and software என்னன்னு பார்த்தோம் நம்ம ஜென்ரலாக, அது இன் டீட்டெயிலாக ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் terms of difference between hardware and software. First terms for difference, hardware, software. First definition. Hardware ஓட definition the physical components of the computer system that can be used physically stored and perform an operation on data. So hardwareனாக்கா உங்களால பார்க்க முடியும் கண்ணில், you can feel it, நீங்கள் டச் பண்ண முடியும். This is simple சொல்ல போனால் இதுதான் hardware. Software is a collection of computer program and enables users to interact with the computer hardware. It is where the information processed into data.
சாஃப்ட்வேர்ங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம கொடுக்குற கமாண்ட் எல்லாமே அது வந்து கோடிங் மூலமாக நமக்கு வந்து சாஃப்ட்வேர் மூலமாக அது வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் சாஃப்ட்வேர்ஸ். தென் example for hardware is keyboard, mouse, monitor, CPU. So example for software is MS Office operating system such as Windows 7, Linux, etc. And nature of hardware, they are physically existence, you can touch it. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹார்ட்வேர் டச் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் they are logically existence, you cannot touch them, but they are essential. நம்மளால சாஃப்ட்வேரை டச் பண்ண முடியாது, பட் நம்மளால அதை யூஸ் பண்ண முடியும். Then types of hardware, computer hardware can be categorized as input device, output device and storage device. So hardware வந்து 3 types of type of பிரிக்கலாம். ஒன்று input device, output device and storage device. And software பார்த்தீங்கன்னா software can be categorized into two parts, system software and application software. So software பார்த்தீங்கன்னா நம்மளால ரெண்டு டைப்பா பிரிக்க முடியும். ஒன்று system software and application software. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர்ல எத்தனை டைப் இருக்கு, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ல எத்தனை டைப் இருக்கு, இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் 3. And software how many type parts, 2 parts, that is system software and application software. So this is very important. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Then to function properly the computers need both hardware and software. Software works in intermediate between user and hardware. So ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகணும்னாக்கா மெயினா இந்த சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரோட காம்பினேஷன் கண்டிப்பா இருக்கணும். ரெண்டுமே ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து இன்டர்மீட் பண்ணும். They have to communicate with each other, then only we can able to perform our work. So கீழே கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னாக்கா one picture of computer, that is CPU is in the middle. CPU நடுவுல இருக்கு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து நடுவுல இருக்கு. இதான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. We are giving some input. நாம ஒரு இன்புட் யூனிட் கொடுக்குறோம், அது சிபியூல ப்ராசஸ் ஆகுது, மெமரியில அது சேவ் ஆகுது, தென் அவுட்புட் நமக்கு வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அது அவுட்புட்டா வருது. திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இது ஈஸியா ஒரு பிளாக் டயக்ராம். You have to remember it, you have to write it in your classwork because it may be asked in your practicals. So அதை பார்த்துக்கோங்க. So input, first input unit, next is CPU, it is processed in CPU, then it goes to memory, computer memory, and also it gives the output. So இதுதான் பேசிக்கா நடக்குது கம்ப்யூட்டர்ல. Okay.